ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்சாண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு குவாலிட்டியாக கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கட்டடத்துக்கு ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ரிவர் சாண்ட் இப்போ கிடைக்காத அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எம்சாண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்சாண்ட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் சாண்ட் அப்படிங்கிறதான். ஸோ மேனுஃபேக்சரிங் சாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கருங்கல்லை ரொம்ப ஃபைனாக நுணுக்கி அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எம்சாண்டில் நிறையா டஸ்ட்டு கலந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அந்த டஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஸ்லாகை கலந்து விட்டுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த எம்சாண்ட் அப்படிங்கிறது தரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த தரத்தை நம்ம எப்படி சோதிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நிறைய டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த டெஸ்டிங் ஏஜென்சிஸில் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸ் டெஸ்ட் செய்வாங்க. அதில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போது சில்ட் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா 6% மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 150 மைக்ரான் சீவ் இருக்கும். அந்த 150 மைக்ரான் சீவ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் பாஸ் ஆகிறது 20% மேலே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 20 கிராமுக்கு மேலே அந்த சில்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஈஸியாக இன்னொரு வகையிலையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் கையில் எடுத்து பார்த்துட்டு அந்த மண்ணை கீழே போட்டிங்கனாவே சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ்லாம் நம்ம கையில் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒட்டிச்சு அப்படின்னாவே அதில் சில்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சில்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறப்போ உங்களால் பிளாஸ்டிங் பண்ணிங்கனாலும் சரி, மேசன்ரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, அது ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகாது. ஏன் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்சாண்டோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அப்ரூவ்டு குவாரிஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. அதனால அன்அப்ரூவ்டு குவாரிஸ்லாம் நிறையா பேர் இல்லீகலாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஈஸியாக இந்த ஸ்லாகை உள்ளே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எம்சாண்ட் அப்படிங்கிறத வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இல்லை யாரெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.